அது எதுவுமே தெரியல. அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு சீனும் வந்து. முழுக்க முழுக்க அவருடைய ஐடியாஸ் தான் படத்துல. ஒரு 75% அவருடைய ஐடியாஸ் தான். கேஎஸ் ரவிக்குமார் சும்மா டம்மி தான். அவ்வளவு அழகா பண்ணாரு. உண்மை சார், உண்மைங்க. அது அவரே இப்ப அவர் போட்டிருக்காரு, புறம் போட்டிருக்காருல்ல, அவர் 36 நிமிடம் பேசியிருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்காரு. அத கேஎஸ் ரவிக்குமார் அவர் மடத்துல அவரு. ஏன்னா அவருடைய ஐடியாஸ் நிறைய புகுத்திருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணுவாரு தெரியல. அது சும்மா ஒரு காமெடி. அந்த சீனை வந்து ஒவ்வொரு சீனும் மிஸ் பண்ண கூடாது ஒரு ஆர்வம். ஏற்கனவே பாத்துட்டோம், நிறைய தடவை பாத்துட்டோம் அந்த படத்தை. இருந்தாலும் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழில் அந்த வருமானத்தையே வேணாம்னு சொல்லிதான் அந்த படத்துக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு எங்களுக்கு இது முக்கியம். அந்த அளவுக்கு என்ன ஒரு என் உசுருங்க அவரு, என் உயிரில கலந்துருக்காருங்க. என் ஃபேமிலி எந்த அளவுக்கு கலந்துருக்கோம் அதே மாதிரி அவர் என் உசுரில கலந்துருக்காரு. ஃபேமிலிக்காக நான் அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். கொண்டாடலையா? கொண்டாடுறாங்களே. இந்த கொண்டாட்டத்தோட என்ன கொண்டாடுவாங்க? கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணி ஒரு கொண்டாட்டம் அவர் வேணாம் சொல்றாருங்க. அவர் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டோம் செய்ய சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி அருமையா பண்ணாங்க. அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்ன செய்யணும் சொல்றீங்க? அவருக்காக எது வேணாலும் செய்வோம் சார். அவருக்காக எது வேணாலும் செய்வோம். ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, கில்லியோட ரீ ரிலீஸா இருக்கிறதுல பெரிய கலெக்ஷன் எல்லாம் தூக்கி சல்லி ஆகிட்டாங்க. கில்லி எல்லாம் தூக்கி சல்லி ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நேற்று சாயங்காலமே கில்லி எல்லாம் சல்லி ஆயிடுச்சு. நீங்க என் வாயை புடுங்குறீங்க, நல்லா தெரியுது. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அடிச்சிருச்சீங்க. நேற்று சாயங்காலமே அடிச்சிருச்சு. நான் சொல்றது கில்லி அவசியம்ன்றது அது சும்மா ஃபேக். சும்மா உங்க கதையை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது யார் வந்து கொண்டு வந்திருக்காங்க, யார் அதுக்கு வேலை செய்யறாங்க நான் சொல்லுவேன். அது வந்து 10% எக்ஸ்ட்ரா காட்டுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் 10% எக்ஸ்ட்ரா காட்டுவாங்க. புரியுதுங்களா? இவர் அப்படி கிடையாது. நியாயம்னா நியாயம் தான். கரெக்டா பண்ணுவாரு, கரெக்டா செய்வாரு. இதெல்லாம் வந்து மாத்தி பண்றோம் அவசியம் சொல்றாங்க. யாருங்க தலைவர் வந்து ஸ்லோ மோஷன் எப்படி சொல்றீங்க? எதை சொல்றீங்க? இப்போ ஸ்லோ மோஷன்ல வந்து காமிக்கிற சீன்ஸ் படம் தான் அவருக்கு இப்போ ரீசெண்டா ஓடுதுன்றாங்க. ஏன்னா அவர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். அவரை வந்து ரியாலிட்டிக்கா காட்டினா அவருக்கு பிரச்சனைகள் வரும், ஆபத்து வரும். அவர் இன்னும் இருக்கணும். அவர் 100 வயசுல நடிச்சாலும் ஜனத்தை பார்க்க போகுது, நாங்க பார்க்க போறோம். அவரை எங்களுக்கு வேணும்ல, அவரை நாங்க பாதுகாக்கணும்ல. அதுக்காக சில சீன்ஸ் ஸ்லோ மோஷன் காட்டி தான் வேற கிடையாது. அவன் சொல்றவன் சொல்லிட்டு போவான், ஜனங்க பாக்குறது இல்ல. அவர் ஸ்லோ மோஷன் கூட அவரு கோச்சடையான்ற ஒரு அனிமேஷன் படத்துலயே ஆக்ட் பண்ணிட்டாரு. அதையே பார்த்தது ஜனங்க. தலைவர்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அவர் எப்படி இருந்தாலும் பாப்பாங்க ஜனங்க. அவர் 100 இயர்ஸே கொண்டாட போறாரு. நீங்க 50 இயர்ஸ் சொல்றீங்க. சரிங்க, அவருக்கு வேணாம்னு சொல்றாருங்க. அவரு வேணாம்னு சொல்றாருல்ல, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. அவர் மனுஷன் கிடையாது, வேற மாதிரி ஆள் அவரு. புரியுதுங்களா? நீங்க அவரை வந்து எல்லாரோட வச்சு பாக்காதீங்க. அவர் வேற மாதிரி ஆளு. அவரை மாதிரிலாம் ஒருத்தரை நீங்க பார்க்க முடியாது. இல்ல சார், நாங்க எந்த படம் போட்டாலும் பார்ப்போம். புரியுதுங்களா? அவர் படத்தை எந்த படத்தை ரிலீஸ் பண்ணா பார்க்கணும். ஆனா இவரு செலக்டிவா பண்றாங்க. எந்த படம் போட்டாலும் பழைய படம், தனிக்காட்டுராஜன் ஒரு படம் செம்மையான படம், அதெல்லாம் போட ஒண்ணு தான் பார்ப்போம். பொல்லாதவன் போட ஒண்ணு தான் பார்ப்போம். எந்த படம் 173 படத்துல 172 தானே முடிச்சிருக்காரு. 73 கம்மிங்க தானே. அந்த 172ல எதை போட்டாலும் பார்ப்போம் நாங்க. ஆனா பாலையா வந்து 50 வருஷமா நான் தான் இங்க ஹீரோவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க சொல்றாரு? இப்போ ரீசெண்டா அவரோட அவன் யாரு கூட சேர்க்கறீங்க? பாலையா அவர் வந்து பறப்பாரு. அவரு இல்லைன்னா எதை யார் பண்ணா ஏத்துப்பாங்களோ அதான். இவர் ஜீப்பா இருப்பாரு ஊர்காலம் பக்கத்துல, ஜனக ரசிச்சு. அவன் பண்ணா ட்ரோல் தான். அவன் ட்ரோல் மெட்டீரியல். புரியல? யாரோ கேட்டாரு, அவரு கேளுங்க. என்ன கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அவரு கேட்டது அவரை சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க சார். அவர் ஒருத்தர் சொன்னாரு, அவரை போய் அவர் கூட கம்பேர் பண்ண அது வேற ஆளுங்க. அந்த மாநிலத்துல அதெல்லாம் வந்து அவங்க எடுபடும். இங்கெல்லாம் வந்து அவர் ஒரு படமும் பண்ண முடியாது மாதிரி. புரியுதுங்களா? ஆக்டா பண்ணும் போதே அவரை இது பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. கேட்காதீங்க சார். சரி வேணாம் சார், முடிச்சுக்கலாம் சார். சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நிறைய போட்டி போடுறாங்க. இன்னும் போட்டி போடுறாங்களா? ஏன் சார் இன்னும் நீங்க வந்து வரல சார், ட்ரெண்டு வரல சார். இன்னும் போட்டி போடுறாங்கன்னு சொல்றீங்க சார். யாரும் போட்டி போட முடியாது சார். அவர் சாவர வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்.
புரியுதா? செத்த பிறகு யாரும் கிடையாது. அதோட முடிஞ்சிச்சு. அந்த பட்டமும் செத்து போச்சு. இருக்கிற வரைக்கும் அவரு தான் சூப்பர் ஸ்டார். அவரு இறந்துட்டா அந்த பட்டமும் செத்து போச்சுங்க. அவ்வளவுதாங்க, ஒரே வார்த்தை. எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் தான்டா ஸ்டாரு. மோதி பார்க்க நினைச்சாக்க ஆயிடுவேடாரு. மோதி பார்க்க நினைச்சாக்க ஆயிடுவேடாரு. அவரு தான்டா சூப்பர் ஸ்டாரு. அவருக்காக பர்த்டே பாட்டு ஒன்று பாடிடலாம். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். படம் எப்படி இருக்குன்னா, தலைவரோட தரிசனம், படையப்பா தரிசனம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவரோட பர்த்டே அன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்க கிரௌடு பாத்தீங்கன்னா இது ரீ ரிலீஸ் மாதிரியே இல்ல. புதுசா ரிலீஸ் ஆகும் போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கிரௌடு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல என்னன்னா பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு, காமெடின்னு எல்லாமே அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு கூட்டம் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம தலைவர் அவருக்காக தான். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அதான் இப்போ புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும், பயங்கர வைப். அந்த ஃபைட்டுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கர ரெஸ்பான்ஸ். ஒரு புது படம் பாக்குற மாதிரி தான் பார்த்தாங்க எல்லாருமே. பாஷா, அண்ணாமலை, காலை எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது எனக்கு 7 வயசு. ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் வந்து தேட்டர்ல பாக்குறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ரிலீஸ் மாதிரியே இல்ல. உள்ள அப்படி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லா சீனுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க. கூலி படத்துக்கு கூட இந்த அளவுக்கு உள்ளெல்லாம் அந்த பிளாஸ்ட் பண்ணல. உள்ள அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் மோரா போட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 சாங் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதனால டைம் ஆயிடுச்சு. ஊஞ்சல் சீன் எல்லாரோட ஃபேவரட் ஊஞ்சல் சீன் தான். அதுதான் பயங்கரமான சீனு. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். கடைசி வரைக்கும் திரும்பவே மாட்டாங்க. வந்துச்சுன்னா சந்தோஷம் தான், கொண்டாட வேண்டியதான். எல்லாம் எவ்வளவு படம் பாட்டு வருது. இது வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ண வேண்டியதான். தீ தலைவரோட தீ படம் ரிலீஸ் ஆனா சூப்பரா இருக்கும்.